பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மாநில பொதுக்குழு கூட்ட அழைப்பு. அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இதற்கு தலைமை தாங்கி நடத்தி தருமாறு ஐயா மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஐஎன்டிசி, மாநில தலைவர் டாஸ்மாக் ஐஎன்டிசி, மாநில பொதுச் செயலாளர் டிஎன்சிஎஸ்சி ஐஎன்டிசி, மாநில தலைவர் சர்க்கரை ஆலை ஐஎன்டிசி, அத்தனை நிறுவனத்தின் தலைவருமான திரு க இளவரி அவர்களை தலைமை தாங்கி தருமாறும், சி செல்லமுத்து, எஸ் செல்வராஜ் இவர்கள் முன்னிலையில் துணைத் தலைவர்கள் என் நாகுரான் அவர் தலைமை, வரவேற்புரை லோகநாதன், முன்னிலை ரவி சிறப்புற நடத்தி தருமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்புரை எல்லாரையும் வரவேற்கணுமா? இந்த சிறப்பான விழாவிற்கு வரவேற்புரையாற்ற அருமைச்சவர் லோகநாதன் அவர்களை அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் தோழர்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் இப்போ தான் சார் புதுசாக பேசுகிறேன். எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்ல முடியாது, ஒரு 15 வருஷம் சொல்லலாம். அப்போல்லாம் இருக்கும்போது எப்படின்னா ஒரு அடிமைத்தனமாக இருந்தோம் எல்லாருமே. எங்களுக்கு எப்படி இது பண்ணுறது, ஆஃபீஸில் போய் பேசுறது கூட தெரியாது. அப்போ தான் 2009 நண்பர் உஞ்சியப்பன் வந்தாப்புல எங்களுக்குன்னு ஒரு வழி காமிச்சாங்க. இது மாதிரி இவர் செல்லமுத்தனுங்கிறார், அவர் மூலிமா யூனியன் சொன்னீங்கன்னா எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை நம்மளுக்கு வழிமுறை நடத்தினார். அதை முதற்கொண்டு தான் செல்லமுத்தன் மூலிமா நம்ம பெரிய தலைவர் ஒரு தைரியமாக பின்னாடி நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக பாலமாக இருந்தார். நிறைய விஷயமும் ஒரு கைப்பிடிச்சி இருக்கும்போது தைரியத்தை சொல்லி கொடுத்தா தலைவர் இளவரி தலைவர் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வருவதற்கான வரவேற்பு என்னுடைய உங்களுக்கு வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தலைவர் கொடியேற்று விழாவை துவக்கி வைப்பார். கொடியேற்றுவார். ஐஎன்டிசி எல்லாரும் இப்பொழுது கொடியேற்றும் நிகழ்வு போகிறது. அந்த வண்டியாண்ட போயிட்டு லேசா முடிச்சுதான் ஐஎன்டிசி வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. தள்ளி போட்டுக்கணும் அறிஞல
ஐயா போட் எடுக்கலாமா? கொடி மறைக்கலையா? கொடி மேலே மறைக்க தெரியல. போர்டு ஓப்பன் பண்ணுங்க ஐயா. போர்டு ஓப்பன் பண்ண தான் தெரியும். கொடி மறைக்கல. நமது துணைத் தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்கள் இந்த பெயர் பலகையை திறந்து வைப்பார்கள். என்ன ஐஎன்டிசி தொழிலாளர் ஒற்றுமை பரவாயில்ல போட்டா யாராவது போடும் கொடியும் தெரியணும். கொடி தெரியாதுங்கய்யா. அந்த மாதிரி போடக்கூடாது. தனியாக வச்சுக்கணும். தனியாக வைக்கணும். தனியாக வச்சுக்கணும். இது தனியாக வச்சுக்கணும். அப்படியெல்லாம் உட்காருங்க. தலைவர் அவர்களுக்கு காஞ்சிபுரம் கிழக்கு மேஸ்திரி அவர்கள் மாலை அணிவிக்கிறார். தலைவர் அவர்களுக்கு ரவி அண்ணன் சால்வை அணிவிப்பார். தசரன் அணி போ. தசரன் என்ன போட சொல்லு. பொண்ணா இல்லை நல்லா பொண்ணா. பொதுச் செயலாளர் கோவிந்தன் அவர்களுக்கு துணைத் தலைவர் செல்லமுத்து அவர்களுக்கு வர செல்வராஜ் அவர்களுக்கு செல்வராஜ் போடுங்க. அவர் பெரியவர் இல்ல. நீ போடு. வேற யாரு போடணும் சொல்லு. வேற யாரு? கோவிந்தன். செல்வராஜ் போடுங்க. அடுத்தபடியாக திருவள்ளூர் குடோன் மேஸ்திரி நீலா. திருவள்ளூர் அம்பத்தூர் திரு விஜய் அவர்களுக்கு சால்வை அணிவோம். அடுத்தபடியாக
திருமிசை திரி மூக்கையா அவர்களுக்கு. அடுத்தபடியாக அம்பத்தூர் டு எம் மகேந்திரன் அவர்களுக்கு. பட்னு போட சொல்லுங்க. திருவள்ளூர் உடன் சரவணன் அவர்களுக்கு. திருமணிசை டு பூபதி அவர்களுக்கு. சால்வை பட்னு போட்டோ எடுப்பா. நில்லுப்பா, நில்லுப்பா, போட்டோ எடுப்பா. அம்பத்தூர் டூ உடன் சார்பாக தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படும். திருவள்ளூர் உடன் சார்பாக தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படும். ஆமாம், இப்போ தான் ஆன் பண்ணிக்கிற வீடியோ. இப்போ தான் வீடியோ முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காஞ்சிபுரம் விடுங்க திரு ரவி அவர்கள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா இளவரி அவர்களே மற்றும் தமிழ்நாடு டாஸ்மாக் சுமத்துக்கும் தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர் அவர்களே மற்றும் எல்லா கிடங்குடைய மேஸ்திரி அவர்களே மற்றும் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, மாநில தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் 11 ஆண்டு காலமாக அதாவது 2011 ஆரம்பித்தோம் நம்ம சங்கத்தை. ஆனால் எந்த சூழ்நிலையோ காரணமோ தெரியல, எல்லாம் தடைப்பட்டு 14 வருஷமாக தள்ளி போயிடுச்சு. அது தடை போயிடுச்சு. இப்பவும் அந்த 2 வாரமாக தலைவர்களால் டேட் கொடுக்க முடியல. அங்கங்கே பிரச்சனை. அவர் அங்கங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு கடைசியாக இன்றைக்கி ஒரு டேட்டு கொடுத்தாரு நம்மளுக்கு. அந்த டேட்டு வச்சு பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆடி மாதம் வந்துடுச்சு. இப்போது ஆடி மாதம் வந்தாலும் அவங்க வீட்டில் அவங்க பூ விட்டதுனால நம்ம தொண்டர்களே சில பேர் இங்கே வரல. அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இருவர் வச்சு நம்ம சிறப்பாக இந்த விழாவை கொண்டாட போகிறோம். நமக்கு எவ்வளோ போராட்டம் சிக்கல்கள் நிறைய இருந்தது. அடிமைத்தனம் வாழ்ந்துருந்தோம் நம்ம எல்லாரும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து முதல் ஷூ போட்டது நம்ம உஞ்சியப்பன் அவர்கள். அதனால் அவர் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணி தலைவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போகிறதுனால நம்ம அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. பிஎஃப் பிடிச்சி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அங்கீகாரத்தை வர்றதுக்கு எவ்வளோ போராட்டம். என்ன டிரான்ஸ்போர்ட்டு நாங்கள் அப்படின்னு போல், கவர்மெண்ட்டு நாங்கள் ஏன் கட்டணும்னு சொன்னாப்புல, இதுபோல் பல பிரச்சனைகள் சட்ட பிரச்சனை நிறைய இருந்தது. அதையெல்லாம் உடைச்சி நமக்கு ஐயா அவர்கள் ஒரு வழி பண்ணி நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வாழ்வை பொருளாதாரத்துக்கும் நம்ம உதவி செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம ஒரே கொள்கையை கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஐயாவோட வேண்டிக்கிறேன். ஒரு குடோனில் ஒரு வாதி, ஒரு குடோனில் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே இதுவா கூலி உயர்வு கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும். நமக்கு 4 வருஷமாக கூலி உயர்வு கிடைக்கவே இல்லை. போராடி பார்த்துட்டு கூலி உயர்வு கிடைக்கல. அது ஐயா கொஞ்சம் கவனம் வச்சு 4 வருஷத்தில் நாங்கள் எவ்வளோ வாங்கி ஏறி போனோம். அந்த முயற்சியை கொஞ்சம் கவனத்தில் வச்சு எங்களுக்கு கூலி உயர்வு கொஞ்சம் ஏற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். அதே போல் இங்கே அடிப்படை வசதி எதுவும் இல்லை நம்ம குடோனில். அந்த அடிப்படை வசதியும் கொஞ்சம் ஐயா இருந்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். மேற்படி கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைச்சா தான் நம்ம சங்கம் ஒழுங்காக இருக்கும். ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். ஒத்துழைப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த ஒத்துழைப்பை நல்லா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு நான் எவ்வளவோ போராடிக்கிறேன். இந்த ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நம்ம சங்கம் நல்லா வளரும்.
நமக்கு எல்லா வழியும் வழிகாட்டியாக இருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திருவையார் கூடங்களுடைய பொறுப்பாளர் சரவணன். சுமை தூக்கும் தொழிலாளருடைய மாநில தலைவர் ஐயா இளவரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் டிப்போ பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு சில விஷயம்லாம் அதெல்லாம் ஐயா இல்லாத எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அவர் இருக்கிறதுனால தான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து முன்னின்று பண்ணுறோம். திருவள்ளூர் டிப்போ அது ஷார்ட்டேஜ் வந்து டபுள். நாங்கள் சிங்கிள் பேமெண்ட் கட்டோம். இன்னும் சிங்கிள் பேமெண்ட் கட்ட சொல்லி ஒரு டைட் பண்ணாங்க. ஐயா வந்து நாங்கள் எல்லாரும் தம்பிங்கெல்லாம் போனோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு எம்டி கிட்ட உட்காந்து பேசணும். எங்களால் இவ்வளோ தான் கட்ட முடியும், இவ்வளோ ஷார்ட்டேஜ் எங்களால் யாரும் பண்ணி இருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து ஏதோ ஒரு பாட்டு 2 பாட்டு எடுத்து சாப்பிட்டுப்போம். அதில் அது மாற்றுக்க தெரியல. இருந்தாலும் சார் சொல்லிட்டாங்க சிங்கிள் பேமெண்ட் தான் கட்டுவோம், இந்த டபுளில் வந்து இன்னும் சிங்கிள் தான் கட்டுவோம், மீதி இருந்தாலும் உங்கள் ஆஃபீஸர் தான் கட்டணும்னு சொல்லிட்டு பேசி டைட்டாக வந்துட்டார். இங்கே வந்து எங்கள் டிஎம் தான் உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஎம் முத்துராமன், அவர் தான் எங்கள் டிஎம் இன்சார்ஜ். அவர் வந்து மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அவர் தொல்லை பண்ணிட்டார். நாங்கள் கூப்பிட்டு பேசணும். போயிட்டு பேசிட்டு எங்களாலாம் கட்ட முடியாது சார், நாங்கள் சிங்கிள் பேமெண்ட் தான் கட்டுவோம், உங்களால் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னு சொன்னார். நானும் அவர் என்ன சொன்னார், நான் வந்து உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டேன். சார் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுங்க, உங்கள் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு வந்தேன். இப்போவும் நேற்று கூட பர்மிஷன் வாங்கிட்டு சார் வந்து ஜிஎம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணார். இதுமாதிரி வாங்கிட்டேன்ப்பா, நீங்கள் டிஎம் கிட்ட ஒரு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் போய் டேரெக்டாக போட்டேன். ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் தரல. நீங்கள் அப்படின்னா பண்ணிக்கோங்க, நான் தரமாட்டோம் அப்படி. உடனே லோகாண்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனால் இது மாதிரி பண்ணுறாருண்ணா அப்படின்னு. நீங்கள் வந்து உங்கள் யார் எங்கள் இன்சார்ஜா டிஎம் மேடம் கட்டி சொல்லுங்கண்ணா. மேடம் வந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. சரி விட்டு நான் சார் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படி சொன்னோம். எங்கள் ஆஃபீஸை பொறுத்தவரையும் வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸில் யாருக்குமே போய்விட மாட்டோம் முதல்ல அது. ஆனால் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். எங்கள் டிப்போ பொறுத்து நாங்கள் உள்ளே போனால இவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்து பெரிய யூனியனு, இந்த யூனியன் வந்து இவங்க வந்து நல்ல மரியாதை தருவாங்க. ஆனால் வேலை வந்து கரெக்டாக செய்வோம், வேலை மட்டும் நிறுத்த மாட்டோம். ஸ்ட்ரைக்கே எங்கள் கூட நடக்காது. தமிழ்நாடு ஃபுல்லாக சிஐடி வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நம்ம யூனியன் மட்டும்தான் அம்பத்தூரில் இருக்கிற 3 குடோன்னு, திருமேசியில் 3 குடோன்னு, நாங்கள் 4, இது காஞ்சிபுரம் 5 ஸ்ட்ரைக் பண்ணாமல் லோடு இறக்கி கொடுத்தோம். எம்டி கிட்ட வந்து நம்மளாம் உள்ளே போக முடியாது. முதல்ல இன்றைக்கி எம்டி கிட்ட உட்காந்து பேசுகிறோன்னா சார் தான். சார் எல்லாம் நம்ம அளவுக்கு இந்த அளவுக்கு பேச முடியாது. அதிகாரி கிட்ட நின்று கூட பேசுறது தயங்குவோம். இப்போல்லாம் தைரியமாக பேச முடியும். அதனால் சார் இருக்கிறவரு நல்லா 100 வருஷம் வாங்கணும். சார் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே கூலி ஒரே உயர்வு தான். நாங்கள்லாம் கூலி உயர்வு தான். சாருக்கு எங்களை ஃபோன் பண்ணி சொல்லுவார், நாங்கள் உடனே போயிடுவோம். அதுமாரி காஞ்சிபுரம் டிப்போவில் நண்பர்களை வந்து கூப்பிட்ட உடனே அங்கே வந்துடுங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. சார்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், எங்களுக்கு நானும் இந்த காஞ்சிபுரம் டிப்போவில் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுக்கிறேன். எங்களுக்கு வந்து இபிஎஃப் நிலுவை அப்படியே இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. நன்றி, வணக்கம். மூன்றாம் நம்பர் குடலிலிருந்து விஜய் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயகுமார், அம்பத்தூர் 3 குடோன்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூனியன் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தாதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது இல்லை. யூனியன்றது ஒரு உணர்வு. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நிற்கணும். உன் பர்சனலுக்காக நீ வந்து வாதாடுற, இல்லை உனக்காக வாதாடுற, இல்லை உனக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும்போது வர, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு யூனியன்றது எந்த நேரமும் நிற்கணும். எக்காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது. ஒருத்தர் கூட வெளியே போகக்கூடாது. வரணும், டெய்லி வரணும். எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ வரணும். அப்போதான் அது ஒரு கட்டமைப்புக்குள்ள வரும். இல்லாம நாம ஒரு திருவிழாவுக்கு போயிட்டேன், பொங்கலுக்கு போயிட்டேன், இதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாது. யூனியன்றது ஒரு உணர்வுன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம அடிப்படை தேவை. நம்ம டெய்லி எப்படி சாப்பிட்றோமோ குளிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம யூனியன்றது. ஒவ்வொருத்தரும் தவறி போனா எல்லாருக்கும் அதே நிலைமை நடக்கும். அப்போ யூனியன் கட்டமைப்பு இருக்காது. இதை மட்டும் நான் சொல்ல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
மாநில துணைத் தலைவர் சரி, மாநில துணைத் தலைவர் திரு செல்லமுத்து அவர்கள். மாநில பொதுச் செயலாளர் அருமைச்சவர் கோவிந்தசாமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். டாஸ்மாக் சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் இது ஆரம்பித்த டேட் வந்து 2004 முதல் ஆரம்பிக்கும்போது அம்பத்தூர் 2 மட்டும்தான் 32 பேர். நாங்கள் இந்த 32 பேரில் சீதாராமன் சொல்லி ஒருத்தர், விஸ்வலிங்கன்னு சொல்லி ஒருத்தர், 2 பேரும் குலாம் சார்னு ஒரு சாரை போய் சந்தித்து அவர் மூலியமாக தான் நம்ம சாரை சந்தித்தோம். அப்போ வந்து ஒரு 2 வருஷமாக வந்து அந்த ஒரு குடோன் மட்டும்தான் அமைப்பில் இருந்தது. சாரோட ஏகுமார்னு ஒருத்தர் 3 பேர், அதான் ராஜகோபால் சார் மூலியமாக அங்கே குலாம் சார்கிட்ட போனோம். போய் அவரு தான் சாரை கூட்டும் போய் அறிமுகப்படுத்தி இந்த யூனியனை ஆரம்பித்தது. அன்றைய டேட்லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் சாரோட எல்லா இதுவும் பொறுப்பும் சிறப்பாக பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய யூனியன் இருந்தது. அந்த யூனியன்லாம் எப்படின்னா போவோம், வெளியவே நிற்க வச்சுட்டு அவங்க மட்டும் போவாங்க, பார்ப்பாங்க, என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுன்னு வந்து அதை செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க, இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. பத்தாவதுக்கு நம்ம போய் ஹெட் ஆஃபீஸ் கீழே நின்னால சார் ரொம்ப பிஸியாக இருக்கார், இன்றைக்கெலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழித்து அனுப்பி விட்ருவாங்க. இப்போ அந்த நிலைமையெல்லாம் மாறி நம்ம இப்போ சார் வந்த உடனே நேராக போன உடனே மேலே போன உடனே ஸ்ட்ரெயிட்டாக எம்டி ரூமுக்கு தான் போவோம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம். அவர் மூலியமாக நம்ம நிறைய சாதிச்சும் இருக்கிறோம். எல்லாருக்கும் பிஎஃப், இஎஸ்ஐ, இப்போ பிஎஃப்பில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. பிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 பேர் பென்ஷன் வாங்கின்னு இருக்கிறாங்க. எந்தெந்த டெப்போன்னு சொன்னீங்கன்னா எல்லா டெப்போவிலையுமே வாங்குறாங்க. ஒரு சில டெப்போவில் மட்டும் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க. அது என்னென்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி இஎஸ்ஐங்கிறது ஹாஸ்பிட்டலில் செலவு எல்லா இதுவுமே எல்லா டெப்போவிலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் ஒரு சில டெப்போவில் பார்க்காம இருக்கீங்க. இதுவும் வச்சு பார்த்துக்கலாமே. அதுதான்பா உன்னோட அட்ரஸ் வச்சு உன்னோட இதுவும் வச்சு உன் ஒய்ஃபுக்கு, உன் பசங்களுக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு பார்த்துக்கலாம். சொல்லு, நான் பண்ணித்தரேன். ஆதார் கார்டு மாற்றிக்கோ, மாற்றிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்க்கலாம். அட்ரஸ் இல்லைங்கிறதுக்காக அவங்க போன உடனே அவங்க அட்ரஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே உன்னோட கார்டு மட்டும்தான் கேட்பாங்க. அது சொல்ல செஞ்சு தரோம். அது கார்டு வரலங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணித்தரோம். யூனியன் மூலியமாக பண்ணித்தரோம். கண்டியா? அதுக்காக அட்ரஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒய்ஃபோட அட்ரஸ், அம்மாவோட அட்ரஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. உன்னோட கார்டு இருந்தால் போதும், ஹாஸ்பிட்டலில் போய் நீ பார்த்துக்கலாம். சரியா? வேற யாராவது வேற ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். சரிங்களா? ஓகே, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன். 2004 யூனியன் ஆரம்பிக்கும் போது எனக்கு பொருளாளர், தமிழ்நாடு ஃபுல்லாக பொருளாளர் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்னைக்கு டேட்டில் இருந்து மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்கு. தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாஸ்மாக் பணியாளர் மற்றும் சுமந்திருக்கும் தொழிலாளர் சங்கத்தினுடைய கொடியேற்று விழா காஞ்சிபுரம் மண்டலத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை பல்வேறு இன்னல்களுக்கு இடையிலேயே ஏற்பாடு செய்திருக்கிற
ஆர்மைச்சர் லோகநாதன் அவர்களே, ரவி அவர்களே, அவரோடு துணையாக இருந்த அத்தனை நண்பர்களே, செல்வராஜ் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் ஆர்மைச் சகோதரர் கோவிந்தசாமி அவர்களே, துணைத் தலைவர் மரியாதைக்குரிய செல்லமுத்து அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற தொழிலாளர் தோழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு 3 விழா, 30 விழா என்று சொல்லலாம். கொடியேற்று விழா, பெயர் பலகை திறப்பு விழா, சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம். இன்றைக்கு கொடியேற்று விழா பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது என்று ரவி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். பல்வேறு நேரங்களிலே அவர்களிடம் நான் கடிந்து கொண்டது உண்டு. தம்பி ரொம்ப நல்லா விஜயகுமார் பேசினாப்புல, தொழிற்சங்கம்னா என்ன, தனக்கு பிரச்சனை இருக்கும் போது மட்டும் வர்றது தான் தொழிற்சங்கம்னு இல்லை. தொழிற்சங்கம் வலிமையாக இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். இங்கே ஒரு கொடியேற்று விழா நடத்தி அனைத்து தொழிலாளர்கள் அழைத்து கடந்த காலங்களில் என்னென்ன நடைபெற்றது, எதிர்காலத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த தொழிலாளருக்கு என்று விலைக்கு கூறுவதற்குத்தான் ஒரு கொடியேற்று விழா என்பது. இன்றைக்கு ஏற்றி வைத்திருக்கிற கொடி என்பது சாதாரண ஏதோ ஒரு கொடி என்று நினைக்காதீங்க. மகாத்மா காந்தி அவர்கள் முதலாக தொழிலாளருக்கென்று ஒரு தொழிற்சங்கம் வேண்டும் என்று 2வது உலகப் போர் நடைபெறுகிற காலத்திலே அவர் திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்கம் தான் ஏஐடிசி என்ற தொழிற்சங்கம். அந்த ஏஐடிசி தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் அடிப்படையில் சென்ற காரணத்தினால் மகாத்மா காந்தி அவர்களும் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களும் சேர்ந்து இது ஒரு தேசிய இயக்கம், ஆகையால் தேசிய இயக்கத்திற்கென்று அந்த ஏஐடிசி ஒத்து வராது என்று 1942 ஆரம்பிக்கப்பட்டது தான் ஐஎன்டிசி. இன்றைக்கு தொழிலாளர் நலச்சட்டங்கள் கிட்டத்தட்ட 44 சட்டத்தை இயற்றுவதற்கு காரணமாக இருந்தது ஐஎன்டிசி தான். தமிழகத்தை பொறுத்தளவு ஏதோ ஆளுங்கட்சி ஆண்டு கட்சி என்று தொழிற்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் 3,50,00,000 பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கம். மத்தியிலே பிஜேபி ஆளுகிறது, ஆனால் தொழிற்சங்கத்தை இந்தியாவிலே ஆளுகிறது ஐஎன்டிசி தான். கடந்த 12 ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்களை அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு யார் தலைவர் தெரியுங்களா? ஐஎன்டிசியுடைய அகில இந்திய தலைவர் டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி தான். பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக அந்த பிஜேபி கட்சியை சேர்ந்த பிஎம்எஸ் தொழிற்சங்கம் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினுடைய தலைமையை ஏற்று அந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் இருந்தது. சிஐடி இருந்தது, ஏஐடிசி இருந்தது, ஹெச்எம்எஸ் இருந்தது, என்எல்ஓ இருந்தது போன்ற மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஐஎன்டிசி தலைமையில்தான் கடந்த 13 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கொடியினை ஏற்றி வைப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஐஎன்டிசியை பொறுத்தளவு நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஆனால் ஜிஆர் அவர்கள் தான் பல ஆண்டு காலமாக அகில இந்திய தலைவராக இருந்தார்கள். பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவரை அழைத்து நீங்கள் கவர்னராக செல்ல வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு தொழிற்சங்கம் தான் முக்கியம், நான் கவர்னராக ஆக முடியாது என்று சொன்னார். இருந்தாலும் ஐஎன்டிசியுடைய பல்வேறு மாநாடுகளிலே நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் நடைபெறுகிற அத்தனை மாநாட்டிற்கும் நான் கலந்து கொண்டவன். நாங்களெல்லாம் வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் அண்ணா ஜிஆர் அவர்கள் மேகாலயா கவர்னராக நியமிக்கப்பட்டார். தொழிற்சங்கம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இயங்குகிற ஒரு தொழிற்சங்கம் ஐஎன்டிசி தான்.
அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 34 தொழிற்சாலை இருக்குது டிவிஎஸில். அந்த 34 தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிசி தவிர்த்து வேறு யூனியனே கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் காங்கிரஸ்காரனா கிடையாது. அதான் இது வந்து நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இன்றைக்கி இத்தனை குடோனில் வந்து நம்ம மெம்பர்ஸ் 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேர் காங்கிரஸ்காரங்களா கிடையாது. யூனியன் என்கிற உணர்வு, தம்பி விஜய் சொன்னார, அந்த யூனியன் என்கிற உணர்வு தான் முக்கியம். நமக்கு யார் செய்கிறாங்கிறது தான் முக்கியம். பொதுச்செயலாளர் சொன்னார், அருமையாக சொன்னார். 1/10/2004 10/1/2004 இந்த தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்க வரும்பொழுது நான் என்ன கேட்டேன், ஏற்கனவே இதில் வந்து குப்புசாமி எம்பி இருந்தார், சவுந்தரராஜன் எம்எல்ஏ இருந்தார், ஜக்கையன் எம்பி இருந்தார், இவங்கெல்லாம் செய்யாத நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன். செல்வத்தெல்லாம் விசலிங்க செல்வத்து இவங்கள்ட்டெல்லாம் சொல்லும் பொழுது நான் இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னேன். ஆனால் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க, உங்கள் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆகையால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் வற்புறுத்திய காரணத்தினால்தான் முதலாக KK நகரிலே ஒரு மண்டபத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு தொழிற்சங்கம் என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி 10/1/2004 தொழிற்சங்கம் ஆரம்பித்தோம். அன்றைக்கி நான் பேசும்போது என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஐஎன்டிசியை பொறுத்தளவு தவறாத வாக்குறுதி கொடுக்காது. என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் சொல்வேன். செய்ய முடியாதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டோம். அன்றைக்கி முதலாக கையில் எடுத்தது என்ன தெரியுங்களா, பிஎஃப் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை பெற்றுத் தருவதிலே நாங்கள் முனைப்பாக இருப்போம் என்று சொல்லி அன்றைக்கு போக்குவரத்து ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் தொழிலாளருடைய சம்பளத்திலிருந்து பிஎஃப் பிடித்தம் செய்யவில்லை. பல முறை நிர்வாகத்திடம் கேட்டோம், அவர்களும் மறுத்து விட்டார்கள். நிர்வாகம் அன்றைக்கி என்ன சொன்னது, there was no relationship in between டாஸ்மாக் அண்ட் லோன்மேன். லோன்மேனுக்கும் டாஸ்மாகுக்கும் எந்த உறவும் இல்லை, ஒட்டுலன்னா. நாங்கள் நிறைய ஆதாரம் வச்சுருந்தோம். விசலிங்கத்துக்கு சார்ஜ் கொடுத்துருந்தான், சார்ஜ் மெமோ கொடுத்துருந்தான், அட்டண்டன்ஸ் போட்டாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் அட்டண்டன்ஸ் நிர்வாகமாக போட்டுச்சு. அந்த ஆதாரம் ரெக்கவரி போட்டாங்க, ரைட்டிங்கில் ரெக்கவரி போட்டாங்க. அந்த ஆதாரம் பல்வேறு ஆதாரங்களை சுட்டி காமித்து 16 தடவை வழக்கு நடக்குது. 51 இந்த ரீஜனல் கமிஷன் ஆஃபீஸில் பிஎஃப் ஆஃபீஸில் நடக்குது. கோயந்தன் தான் பையன் தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்பார். 16 தடவை நடக்கும்பொழுது நம்ம சார்பில் நாங்கள் தான் ஆஜராகிறோம். ஆனால் நிர்வாகத்தின் சார்பில் 16 வழக்கறிஞர், ஒவ்வொரு நாளும் ஒரு வழக்கறிஞர் வந்தான். ஏன் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த வழக்கறிஞர் அடுத்த நாள் வரும், அடுத்த ஹியரிங் வரமாட்டான். அந்த அடிப்படையில் தான் பிரசாத்ங்கிற அந்த ரீஜனல் கமிஷனர் 1 கோடி ரூபாய் இந்த தொழிலாளருக்கு பிஎஃப் கட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். ஏன் வந்து டாஸ்மாக் கட்டணம் போட்டான்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறான், அவன் தான் பிடிச்சிருக்கணும். யார் பணத்திலேருந்து கொடுக்குறான், டாஸ்மாகினுடைய அந்த பணத்திலிருந்து தான் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருக்கு சம்பளம் கொடுக்குறான். அந்த பணத்தில் தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறான். அப்போ யார் முதன்மை தொழிலாளர், முதன்மை தொழிலதிபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரின்சிபல் எம்ப்ளாயர் வந்து டாஸ்மாக் தான். நான் அப்படி தான் கொண்டு போனேன். இவர்களை கட்ட சொல்லாலங்கிற காரணத்தினால பிரின்சிபல் எம்ப்ளாயர் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபாயை கட்டல. அவன் நிர்வாகம் கட்ட மாட்டேன்ட்டான். அவன் கணக்கில் இருந்து பறிமுதல் பண்ணிக்கிட்டாங்க பிஎஃப் ஆஃபீஸ். பிஎஃப் ஆஃபீஸ் வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி அந்த பிஎஃப் கமிஷனர், அவருக்கு அந்த பணத்தை சீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. டாஸ்மாக்லேருந்து பணத்தை பிடுங்கிட்டாங்க. அதை தான் எல்லாருக்கும் பிரித்து போட்டு இந்திய வரலாறுலேயே மிக சிறப்பான ஒரு விழா நடத்துகிறோம். எங்கே தெரியுங்களா,
ராயப்பேட்டை பிஎஃப் ஆஃபீஸில் பிஎஃப் கமிஷனர், நிர்வாகத்திலேருந்து எம்டி, தொழிற்சங்கம், தொழிலாளர்கள் லதாங்கிற அந்த ஜிஎம் இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருப்பாங்க. ஏஎம்டியில் அத்தனை பேர் வந்தாங்க, 400 பேர் இருந்தாங்க. அந்த விழாவில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஹிண்டு பத்திரிகை எழுதியிருந்தான், திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் அக்கேஷன் இன் தி ட்ரேட் யூனியன் ஃபீல்டு. அதாவது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், தொழிற்சங்கம், தொழிலாளர்கள் அனைவரும் எங்கே நடத்துறது தெரியுங்களா? ராயப்பேட்டையில் இருக்கிற பிஎஃப் தலைமை அலுவலகத்தில் அந்த மீட்டிங் நடக்குது. நான் கூட அந்த கமிஷன்கிட்ட கேட்டேன், சார் ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம்னு. வேண்டாம் வேண்டாம் நானே பண்ணுறேன் அப்படின்னார். அந்த 400 பேருக்கு அவரே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தார். அந்த விழாவில் பத்திரிகை நிருபர்கள்லாம் பாராட்டுகிற வகையில் ஒரு விழா நடந்தது. அதில் எத்தனை பேருக்கு? 13 பேருக்கா? 13 பேருக்கு இறந்து போன சுமை தூக்கும் தொழிலாளர்களுடைய மனைவிகளுக்கு பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறாரு. யாரு? கமிஷனர் கொடுக்குறாரு. எவ்வளோ வாங்குறாங்க தெரியுங்களா? அன்னைக்கே 2500 ரூபாய் வாங்கினாங்க. 10 வருஷத்துக்கு முன்னையே இறந்து போன சுமை தூக்கு தொழிலாளர்களுடைய மனைவிகள், மனைவி இல்லை என்றால் பிள்ளைகள் 2500 ரூபாய் பென்ஷன் வாங்கினாங்க. இன்னைக்கு எவ்வளோ தெரியுங்களா? இன்றைக்கு ஒருத்தர் தவறிவிட்டால் அவருடைய மனைவிக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் 4500 ரூபாய். மாதம் 4500 ரூபாய் இன்னைக்கு வரும். அதுக்கு காரணம் என்ன? தொழிற்சங்கம். நம்ம விஜய் சொன்னாப்புல, தொழிற்சங்கம் தான் காரணம், நான் காரணம் இல்லை. நீங்க எல்லாம் இருந்து இணைந்து ஒற்றுமையா இருந்து ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் என்னால செய்ய முடியும். கவர்மெண்ட் ஸ்டாஃபே வாங்குறதுக்கு இணையா இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம். நம்மளால தெரிஞ்சுங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபை விட நம்ம இன்னைக்கு கூடுதலாக பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? தொழிற்சங்கம். தொழிற்சங்க உணர்வு வேணும். இவ்வளவு வருஷம் கழிச்சு அங்கே கொடியேற்றுறது, என்னைக்கே கொடியேற்றிருக்கணும். பல தடவை நான் சொல்லியிருக்கேன். பல்வேறு கோரிக்கைகள் இங்கிருந்து எழுப்பப்பட்டது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை முடிச்சிருக்கிறோம். தெரியும், செல்வராஜுக்கு நல்லா தெரியும் இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி. 10 பேரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. தொழிற்சங்கத்திற்கும் நிர்வாகத்துக்கும் இருக்கிற உறவு முறையின் காரணமாகத்தான் அதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது. நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். இந்த 10 தொழிலாளர் சார்பாக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று உங்களுடைய நிர்வாக இயக்குநருக்கு கடிதம் கொடுத்த காரணத்தினால்தான் அந்த 10 பேர் வேலைக்கு எடுத்தாங்க. அதுதான் தொழிற்சங்கத்தினுடைய சாதுரியம். எல்லாம் போராட்டம் மூலம் தான் பெல்லன்லாம் நடக்காது. போராடுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறும் வரை போராடுவோம். இது யாருடைய முழக்கம்? கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய முழக்கம். ஒரு இஷ்யூ வந்தது, ஐஎன்டிசி மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணல, ரிமைனிங் யூனியன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிர்வாகம் யாரை கூப்பிட்டது? ஐஎன்டிசி தான் கூப்பிட்டுச்சு. அவங்களாம் வெளில நிற்கிறாங்க, ஸ்டேட்லேருந்து வந்து வெளில நின்று இருக்காங்க. கூப்பிடல, எம்டி கூப்பிட மாட்டேன்ட்டார். கூப்பிட்டாரு, பேசினாரு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு தீர்வை சொல்லிட்டாங்க. ஆனா போராடிய தொழிற்சங்கங்கள்லாம் நம்ம முதல்ல பதிவு போட்டோம், மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், அந்த பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்பட்டுச்சுன்னு பதிவு போட சொல்லிட்டேன். பதிவு போட்டாச்சு. அதுக்கு பிறகுதான் இவங்க நம்முடைய போராட்டம் வெற்றி. எங்க வெற்றி? பேச்சுவார்த்தை நடத்தி ஐஎன்டிசி தொழிற்சங்கம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பிறகு போராட்டம் வெற்றின்னு போடுறான். வித்தியாசம் தெரிஞ்சுங்க. பல்வேறு நிலைகள்ல நிர்வாகத்திட்ட எங்க போராடணுமோ, எங்க வாதாடணுமோ, எங்க வளைஞ்சு குடிச்சு போகணுமோ அதெல்லாம் தெரியணும். இப்ப சொன்னாங்களேங்க, இந்த தொழிற்சங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக எந்த தொழிலாளியாவது போய் எப்படி ரூம்ல உட்கார்ந்து இருக்கீங்களா? இன்றைக்கு யார் வந்தாலும் சரி அங்க உட்கார வைக்கிறேன். நிர்வாகி மட்டும் இல்ல, எந்த தொழிலாளி வந்தாலும் சரி அங்க உட்காரணும்.
உட்காந்து எம்டிகிட்ட பேசக்கூடிய அந்த வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது எந்த எம்டியாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலாளியை நேரடியாக கேட்கக்கூடிய நிலை எனக்கு இருக்கு. திருவள்ளூரில் ஒரு இஷ்யூ வந்தது. யார் திருவள்ளூர் கூட வேலை செய்கிறீங்கன்னு கேட்டார். இவர் தான் வேலை செய்கிறாருன்னு சொன்னோம். சரவணன் கேட்குறாரு, தம்பி என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. அவர் நிறைய சொல்கிறார். அந்த தவறுக்கு நாங்கள் மட்டும்தான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்குறாரு, என்ன இந்த தம்பி இப்படி சொல்கிறாருன்னு. ஆமாம் சார், லாஸ் ஏற்பட்டது உண்மை, இல்லைன்னு சொல்ல. அந்த லாஸுக்கு முழு பொறுப்பு வந்து சுபத்துக்கும் தொழிலாளர்னு ஏற்றுக்க முடியாது. அந்த லாஸை நாங்கள் கட்ட சொல்லிடுறோம், அதுங்கிறது செகண்டரி. அப்போ அங்கே இருக்கிற பணியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த உடல் எடுத்த ஒரு கிளார்க் இருப்பார், அவருக்கு என்ன வேலை, ஒரு ஏஎம்க்கு என்ன வேலை, ஒரு மேனேஜருக்கு என்ன வேலை, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு என்ன வேலை, இவங்கெல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க. என் தொழிலாளி மட்டும் உங்க கஷ்டப்படணும், வேலை செய்யணும், லாஸ் ஏற்பட்டால் கட்டணும். இது எந்த சட்டத்தில் வருதுன்னு கேட்டேன். உங்கள் எம்டிகிட்ட நேரடியாக கேட்டேன். எம்டி என்ன சொன்னார், கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நான் ஒருத்தரை கூப்பிட்றேன்னாரு. யார், உங்கள் டெப்டி ஜெனரல் மேனேஜர். அவர் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறவர் தான், ஏன்னா நேர்மையானவர். இருக்கிறதுலையே உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு பிடிச்சாலன்னு கேட்டிங்கன்னா உங்கள் டெப்டி ஜெனரல் மேனேஜர் யார், பேர் என்ன, ஜோதி சங்கர். ஏன்னா நேர்மையானவர், 100% நேர்மையானவர். அவர் உள்ளே கூப்பிட்டுட்டு என்னை கூப்பிட்றாரு. கூடும்பொழுது அவர் அதே தான் பஞ்சுப்பாடு பண்ணார். என்ன பண்ணார், இதுக்கெல்லாம் பொறுப்பு வந்து குடோனில் இருக்கவன் சொல்லி. நான் அவர்கிட்ட கேட்டேன், மனசாட்சியே இல்லாமல் பேசுனீங்களே, நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரி, யாருக்கு எம்டிகிட்ட நடக்குது பேச்சுவார்த்தை, நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரி, உங்கள் மேலே மரியாதை அதிகமாக வச்சுருக்கிறேன், மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்களே, அவங்க மட்டும் பொறுப்பு தானா, இவங்கெல்லாம் பொறுப்பே கிடையாதா? அப்போ இவங்கெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க உங்கள் அதிகாரிகள்லாம் அப்படின்னு எம்டி புரிஞ்சுக்கிட்டார். எம்டி புரிஞ்சுக்கிட்டு அவர் கிளீனாக சொன்னார். அவர் உங்கள் டெப்டி ஜெனரல் மேனேஜர்கிட்ட சொல்கிறார், அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் ரெக்கவரி போடுங்க, அவங்களுக்கு சார்ஜஸ் போடுங்க. இது எந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த பிரச்சனை பிடிச்சவங்க என்ன, அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் என்ன இப்போ இன்சார்ஜாக இருக்கார், அவர் என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன், நீ வழக்கு தொடுத்து பாருங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க கோர்ட்டில். என்ன கொடுத்துருக்கீங்க, இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஒட்டில்ல உறவுல நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அந்த தொழிலாளி மேலே நீங்கள் வழக்கு தொடுத்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் கொடுத்த உங்கள் வாக்குமூலத்தை வச்சு உங்கள் மேலே நான் கேஸ் போட்டுருவேன். வேற ஒன்றும் சொல்ல. அந்த வாக்குமூலம் என்கிட்ட இருக்கு. நீ கோர்ட்டில் கொடுத்துருக்கீங்க, எங்கே கொடுக்கல, கோர்ட்டில் கொடுத்துருக்கீங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, there was no relationship in between டாஸ்மாக் அண்ட் லோட்மேன். அது அப்படியே படித்து காமிச்சேன். அதுக்கு பிறகுதான் அவர் கீழே இறங்கி வந்தார். எது சொல்ல வரேன்னா, தொழிற்சங்கிறது தொழிலாளி ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் நான் சொல்கிறது இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது, ஏதோ ரொட்டீனாக நடக்கக்கூடிய தவறுகளை நம்ம தவிர்க்க முடியாது தான். வேணும்னு தயவுசெய்து யாரும் செஞ்சிடாதீங்க. இன்னைக்கு நல்ல பேர் இந்த நிர்வாகத்திட்ட ஐஎன்டிசியோட ஒரு நல்ல உறவுமுறைகள் இருக்கிறது. எம்டிகிட்ட இருக்கிற நல்ல உறவுமுறையின் காரணமாகத்தான் இன்னைக்கு திருவள்ளுவர் கூட நான் காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா யாராலையும் நான் பெருமைக்கு சொல்லல, வேறு யார் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் போராட்டம் நடத்தினீங்கன்னு வச்சுங்க, அன்னைக்கே எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிருப்பான். மற்றவன் தூண்டி விட்டான், வேற யூனியன்லேருந்து போய் என்ன பண்ணுறீங்க, போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். போராட்டம் நடத்தினா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து தப்பு இருக்கு, லாஸ் வந்திருக்கு, லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு, அது முள்ளும் பேரில் போட்டு சேலை, அது எப்படி எடுக்கணும் அது எனக்கு தெரியும். போராட்டம் நடத்தினா அடுத்த எத்தனை பேர் வெளில அனுப்பிச்சிடுவான். நமக்கு என்ன ஹோல்டு இருக்குங்க சொல்லுங்க, நமக்கு அட்டண்டன்ஸ் இருக்கா? நாளைக்கு வேலைக்கு ஒரு நீங்கள் கேஸ் போடணும்னா கூட, ஒரு லேபர் கோர்ட்லேயே கேஸ் போடுறோம், இல்லை ஹைகோர்ட்லேயே கேஸ் பண்ணா கூட நமக்கு ஆதாரம் வேணும். ஒரு அட்டண்டன்ஸ் இருந்துன்னு வச்சுங்க, நாங்கள் வேலை செய்கிறேன், இப்படி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க, உச்சால் போடுங்க. அதுபோல் நம்ம வந்து
தொழிற்சங்கங்கிறது உணர்வுபூர்வமாக அங்கே இருக்கணும். தலைமை என்ன கட்டளை இடுதோ, இந்த தலைமையை பொறுத்தவரை சொல்றேங்க, எந்த தொழிலாளியும் பாதிக்காத வகையில் தான் ஒரு கட்டளையை போடுவோம். மற்ற தொழிற்சங்க மாதிரி நீ போராட்டத்தில் போட்டு ஒதுக்கிறோம் இல்லை. எவ்வளோ போராட்டங்கள் வரக்கூடிய நிலையெல்லாம் வந்தது. ஒன்றும் இல்லைங்க, டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் மாறினான், நல்லா தெரிஞ்சுங்க. A1 டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் MSM 2 பேரும் வந்தான். யாரை தேடி வந்தான்? ஐஎன்டிசி தான். எனக்கு அந்த ஓனர் ஃபோன் பண்ணுறாரு, A1 ஓனர் ஃபோன் பண்ணுறாரு, ஆனால் உங்களை நான் பார்க்கணும்னு சொல்லி. பார்க்கலாமே, தாராளமாக பார்க்கலாமே. எங்கே பார்க்கலான்னாரு? சங்கீதா ஹோட்டலுக்கு வாங்கண்ணா. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. யாராரு போனது குழந்தை கேளுங்க. நம்ம நிர்வாகி 4 பேர் அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அந்த ஹோட்டலுக்கு. பார்த்தோன்னே அவங்க உண்மையிலேயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க உங்கள்கிட்ட தான் நான் பேச வரணுங்க. ஏங்க இவங்களும் எங்கள் நிர்வாகி தானேங்க, என்னட்டு நீங்கள் என்ன பேச போகிறீங்க? சம்பள உயர்வு கேட்குறோம், ஏற்கனவே மாதிரி இருக்குது, நீங்கள் புதுசாக எடுத்துருக்கீங்க, நாங்கள் இத்தனை ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லணும். அதுக்கு எதுக்கு நான் எனக்கு தனியாக பேசணும்? ஏன் உங்கள் ஓனர் இருக்காரு, எனக்கு வேண்டியவர் தான், என்னைக்காவது தனியாக நான் மீட் பண்ணியிருக்கேன்னா? நரேந்திரகுமார் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டரில் இவர் அளவுக்கு கரெக்டாக செய்கிற ஆளே கிடையாது. நான் அமைச்சர்கிட்டே நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். தங்கமணிகிட்ட வந்து இதுவரையும் எந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. உங்கள் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் மட்டும்தான், நரேந்திரனுக்கு தான் நான் அழைச்சிட்டு போய் கரெக்டாக நடத்தக்கூடிய ஆள் இவர் தான். இவருக்கு நீங்கள் டெண்டர் கொடுக்கணும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா A1 டிரான்ஸ்போர்ட்டு MSM வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான். உங்கள் கூட எப்படி எடுத்தார் இவர் சொல்லுங்கள்? அவர் வச்சிருந்த நல்ல பேர் அரசாங்கத்திடமும் இந்த நிர்வாகத்திடமும் அவர் பெற்றிருக்கிற நல்ல பெயரின் காரணமாகத்தான் இன்றைக்கு அவரால் டெண்டர் எடுக்க முடிஞ்சது. முடியுமா? எத்தனை கோடி நம்ம செலவு பண்ணியிருக்காங்க டெண்டருக்கு. இதே ராஜேந்திர பாலாஜி, செந்தில் பாலாஜி அமைச்சரானோட போய் பார்த்தோம். அப்போதான் அந்த டெண்டர் ப்ராப்ளம் வந்தது. ஆனால் உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணுன்னாரு. ஓகே பேசலாமே. எங்கே போய் பார்க்குறோம்னா வீட்டில் போய் பார்க்குறோம். அவர் செக்ரட்டரியேட் வர சொல்கிறார். செக்ரட்டரியேட்டில் 2 மணி நேரம் உட்காந்து பேசுகிறோம். நான் சொல்லிட்டேன், டெண்டர்னா இப்படி தான் விடணும், ஒரு தனிநபருக்கு போகக்கூடாது. டெண்டர் கண்டிஷனுங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் டெண்டர் விடணும்னா அவங்கள்ட்ட இவ்வளோ லாரி இருக்கணும், இவ்வளோ மேன் பவர் இருக்கணும். அதெல்லாம் அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், காமிக்கிட்டோம் உங்கள்கிட்ட. அப்படி தான் கொடுக்க முடியும் ஒழிய ஒரு தனிநபருக்கு கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் டெண்டர் வந்து ஒரு 53 பேர் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஏடிஎம் ஆட்சி 2020 என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, சம்பாதிக்கிறதுக்காண்டி 200 கோடி ரூபாய் கொள்ளடிச்சான். கிறிஸ்டின் ஒரு நிறுவனம், அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், முட்டை நமக்கு வந்து சத்துணவுக்கு முட்டை கொடுக்குறவன், சத்து மாவு கொடுக்குறவன், அவனுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் மந்திரியை பிடிச்சி டெண்டருக்கு வர்றான். டெண்டருக்கு வரும்போது அவன் அந்த நிறுவனம் வந்து கிறிஸ்டின் நிறுவனம் வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் பிளாக் லிஸ்ட் பண்ணுது. கர்நாடகா ஸ்டேட்டுக்கு அவன் கொடுத்தான், முட்டை கொடுத்தான். அங்கே பிளாக் லிஸ்ட் பண்ணியாச்சு. அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கு தலைமைச் செயலாளர் இருந்த திரு சண்முகம் அவர்கிட்ட கொடுக்குறேன். சார் இவனுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க, டெண்டர் அவருக்கு தான் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கொண்டு கொடுத்த உடனே அவர் அந்த உணவுத்துறை செயலாளர் கட்டாரியான ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டாரு. சார் இதை பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா கோர்ட்டில் வந்து தலைவர் ஸ்டே வாங்கிடுவார். அப்புறம் உடனே அமைச்சர் காமராஜ் லைனில் வந்தார். என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்றீங்க? ஆமாம், கிறிஸ்டின் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டே வாங்கிடுவேன். அப்போ அமைச்சர் காமராஜ், எனக்கு வேண்டியவர், ரொம்ப வேண்டியவர் எனக்கு. எது சொல்ல வர்றேன்? தொழிற்சங்க தலைவர் எப்படி இருக்கணுங்கிறது சொல்ல வர்றேன். உங்கள் டிரான்ஸ்போர்ட் கார்டை இப்போ எடுத்தா நான் தனியாக கூப்பிட்டு தனியாக நான் போயிருந்தேன்னா பேரம் பேசியிருப்பான், உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்காது. நான் 25 பைசா நான் கேட்டேன்னா அவன் பேரம் பேசியிருப்பான். உங்களுக்கு 25 பைசா கிடைக்காது, 15 பைசா கிடைச்சிருக்கும், 10 பைசா எனக்கு கிடைச்சிருக்கும். இதுதான் தொழிற்சங்க தலைவன்.
நல்லா தெரிஞ்சுங்க. மற்ற தொழிற்சங்க தலைவர்லாம் தனியாக போய் பேசுவான். நான் யார்கிட்டையும் தனியாக, உங்கள் எம்டிகிட்ட கூட நான் தனியாக பேசுறது கிடையாது. 10 பேர் வருவாங்க, என் கூட 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேர் அழைச்சிட்டு போய் தான் பேசுவேன். இன்றைக்கு ஆரோக்கியமான ஒரு தொழிற்சங்க ஐஎன்டிசி இருக்குதுன்னா, நீங்களாம் காங்கிரஸ்காரன் நான் சொல்லலை, ஐஎன்டிசியில் பற்று இருக்கணும், ஐஎன்டிசியில் தலைமை மேலே பற்று இருக்கணும், ஐஎன்டிசி தலைமை என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு பிஎஃப் முடிச்சிட்டோம், அடுத்தது உறுதிமொழி கொடுத்துருந்தேன். எங்க 2004 கொடுத்த உறுதிமொழி இன்னைக்கு சொல்றேன். 1 கோடி மட்டும் இல்ல, அந்த 1 கோடியை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடோன்ல இருக்கிறவங்களும் நம்மளாம் எப்போ வாங்கினீங்களா? அந்த 1 கோடி இந்த சென்னை ரீஜன் மட்டும்தான் 1/1/2004 இருந்து பிஎஃப் வாங்கியிருக்க பிடிச்சிருக்கான். ஆனா மற்ற மாவட்டங்கள் எல்லாம் 2010க்கு பிறகுதான். அவன் எத்தனை வருஷம் போச்சு அவனுக்கெல்லாம்? 42 குடோன்ல 9 குடோன் மட்டும்தான் நம்ம வந்து 1/1/2004 இருந்து பிஎஃப் பிடிச்சி பிஎம் நமக்கு வந்திருக்கு. ரிமைனிங் குடோன்ஸ் எல்லாம் 2010க்கு பிறகுதான் அவங்களுக்கு பணம் வந்திருக்கு. அப்ப எந்த சங்கம் சாதிச்சிருக்கு? ஐஎன்டிசி. அதுல நீங்க உறுப்பினர் இருக்கிறது பெருமை உங்களுக்கு. இதுல உறுப்பினராக இருக்கிறது பெருமை. எந்த கட்சியில் வேணுமாலும் இருந்துங்க, எந்த கட்சி எங்க வேணாலும் ஓட்டு போடுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஐஎன்டிசிக்கு விசுவாசமா இருக்கணும். உங்களுக்காண்டி உழைக்கிற அந்த தொழிற்சங்கத்துக்கு நீங்க விசுவாசமா இருக்கணும். அன்னைக்கு சொன்னதே எப்ப 2004 நடந்த மீட்டிங்ல சொன்ன அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஎஸ்ஐ. இஎஸ்ஐ டைரக்டர் போய் பார்க்கிறோம். அவருக்கு எனக்கு வாக்குவாதம் வந்துச்சு. கோயந்தர் இருந்தாரு, கல்லமுத்து இருந்தாரு, எல்லாரும் தான் இருந்தாங்க, நவரன் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. நான் கேட்டேன், இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? தொழிலாளருடைய நன்மைக்கு தான் இருக்க ஒழிய முதலாளிக்கு வேண்டி இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஒரு புகாரை நாங்க கொடுக்கிறோம், அதை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்காம ஓராண்டு காலமாக நிலுவையில் வச்சிருக்கீங்க. உங்க மேல வழக்கு தொடக்க வேண்டிய நிலை வரும். கேட்டேன், உங்க மேல வழக்கு தொடர வேண்டிய நிலை வரும் என்ற காரணம் சொன்னதுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு இஎஸ்ஐ வந்து கொண்டாந்துருக்கான். இஎஸ்ஐ சட்டம் என்ன சொல்லுது? அது ஒரு தப்பு இப்ப பண்ணிட்டு இருக்கான் உங்க நிர்வாகம் இல்ல, டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் ஒரு தப்பு செய்யறான். அதாவது இஎஸ்ஐ சட்டப்படி முழுமையான மருத்துவ வசதிகள் அனைத்தும் ஒரு குடையின் கீழ் கொண்டுள்ள நாட்டின் மிகப்பெரிய திட்டம் தான் இஎஸ்ஐ திட்டம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து 4.6 கோடி பேர் இருக்காங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.6 கோடி இந்தியாவில் இருக்காங்க. இதில் என்ன, பணியில் சேர்ந்த நாள் முதலே ஊழியர்களையும் அவருடைய சார்ந்தவர்களையும் காப்பீடு அளித்து பாதுகாக்கணும். பணியில் இன்னைக்கு சேர்ந்தீங்கன்னா இந்த தேதியிலிருந்து உங்களுக்கு இஎஸ்ஐ திட்டம் உண்டு. இது சட்டம், இஎஸ்ஐ ஆக்ட். ஆண்டுக்கு மிக குறைந்த தொகையாக அன்றைக்கு இந்த சட்டம் ஏற்றும் போது 120. இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாங்குற சம்பளத்தில் 4%, மொத்தமா 4%. யாரு? நம்ம கிட்ட வந்து 0.75 புள்ளி, அதாவது 0.75% மட்டும் நம்ம சம்பளத்திலிருந்து நம்மகிட்ட பிடிக்கணும். நிர்வாகம் யாரு? டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர். அவன் எவ்வளவு நம்ம போடணும்? 3.25% அவன் போடணும். அது போடுறதில்லை. இதப்ப நான் இப்ப பிஎஃப் கமிஷனர், அதாவது இந்த இசிபி டைரக்டர்கிட்ட இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கான நிலை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். இந்த மாநில செயற்குழு பொதுக்குள்ள ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட இன்னைக்கு பாருங்க, இஎஸ்ஐ எவ்வளவு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. உங்க சம்பளத்தில் 0.1% கூட கிடையாது, 3/4% தான் பிடிக்கணும். அது கரெக்டாக பிடிச்சிட்டா பாருங்க. அதை பிடிக்கல, அதை பிடிச்சி அவன் போடணும். அவன் பிடிக்கிறது முக்கியம் இல்லை. அவன் ரிமைனிங் 4%ல 3/4% நம்மகிட்ட பிடிச்சிட்டு 3.5% அவன் போடணும். போட தவறுனானா அவன் மேலே வழக்கு தொடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்க எல்லாம் அந்தந்த குடல இருக்கிறவங்க இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க.
ரெண்டாவது நீங்கள் இந்த நிர்வாகத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட தொடர்பு வச்சுங்க. இப்போ லோகோ கேட்டால் என்ன லோகோ உள்ளே போய் பார்த்தியா, யாரும் தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கேட்குறேன், இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா? இங்கே 50 பேர் வேலை செய்கிறீங்க, 50 பேர் யாருக்குமே தெரியாதா? தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் தான் முதல்ல, அப்புறம் நான் வர்றது அப்புறம் செகண்டரி. உடனடியாக அதுக்கு நிவர்த்தி பண்ணணும். தொழிற்சங்கம் எதுக்கு இருக்குது? தொழிலை பாதுகாப்புக்காண்டி நடக்கும், ஏதோ நடக்கும், அடித்தடி நடக்கும், ஏதாவது பிரச்சனை வரும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பான், 10 பாட்டு எடுத்து போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அது அது போலீஸ் ஸ்டேஷன் தானே, அது போய் இம்மீடியட் அங்கே தானே போகும் முதல்ல. அதாவது எல்லாரோட தொடர்பு வச்சுக்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவனா நமக்கு எதிரி கிடையாது, நம்மளை போல சம்பளம் வாங்குறது தான் ஆகணும். இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி இங்கே சொல்கிறோம். இதுவரையும் நம்ம சுமைத்தூக்கு தொழிலாளருக்கு மட்டும்தான் தொழிற்சங்கம் வச்சுருந்தோம். இன்று முதல் அந்த தொழிற்சங்கத்தினுடைய பெயர் மாற்றப்படுகிறது. டாஸ்மாக் பணியாளர் மற்றும் சுமைத்தூக்கும் தொழிலாளர் சங்கம் என்று இன்று முதல் மாற்றப்படுகிறது. அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 சேல்ஸ்மேன் சேர்ந்துருக்காங்க நம்மக்கிட்ட. 100 சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர்ஸ் அண்ட் சேல்ஸ்மேன். இது சென்னையில் மட்டும். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். திருவாரூரில் என்னை எவ்வளோ வற்புறுத்தி கேட்டாங்க, என்னால் முடியாதுங்க, வர முடியாதுன்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வேற வழி இல்லாமல் சென்னையில் ஒரு 100 பேர் என்னை விடலை. பாலாஜிங்கிறவருடைய தலைமையில் அன்னைக்கு திருமணி திரியில் அவர் தான் நடத்தினார். காமராஜருடைய பிறந்தநாளை முழு செலவு அவர் தான் ஏற்றுக்கிட்டாரு. பிரசர் சிறப்பாக செஞ்சிருந்தார். அவருடைய தலைமையில் ஒரு 100 தொழிலாளர்கள், அதாவது சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர்ஸ் அவங்க சேர்ந்துருக்காங்க. அந்த 100 200 ஆக்கணும், 200 2000 ஆக்கணும். அதுக்கு வேண்டிய முயற்சிகளை நீங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி வரும்போது இந்த தொழிற்சங்கம் மிகப்பெரிய தொழிற்சங்கம் ஆகிடும். இன்னைக்கு 500 பேர் இருக்காங்கன்னா நாளைக்கு 2500 பேர் இருக்கும்போது இந்த அரசாங்கமும் இந்த நிர்வாகமும் பயப்படும் உங்களை பார்த்து. ஓ, இது மிகப்பெரிய தொழிற்சங்கம், இவங்களை கூப்பிடாம எதுவும் செய்ய, இப்போ நம்மளை கூப்பிடாம எதுவும் செய்யறது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த நிர்வாகம் ஐஎன்டிசியை தவிர்த்து எந்த ஒரு பொது பிரச்சனையிலும் அவர் சாய்ச்சது கிடையாது. பல்வேறு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. அந்த பிரச்சனைகள் அத்தனையும் நம்ம அணுகின முறை தான். அந்த அணுகின முறையில் இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம். தோல்வியே கிடையாதுங்க, நல்லா தெரியுங்க, தோல்வியே கிடையாது. ரெண்டாவது, தொழிற்சங்க நடவடிக்கையில் உங்களை ஈடுபடுத்தும் போது நீங்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஸ்ட்ரைக் நாங்கள் டிக்ளேர் பண்ணிடுவோம், நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிடுவீங்க. அதில் 10 பேரை வேலை விட்டு நிறுத்திட்டான்னு வச்சுங்க, அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 10 பேரை வேலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு தான் தெரியும். ஏன்னா அனுபவம், எங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம். சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் 11 நாள் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஆலைகளையும் அப்போ ஒரே தொழிற்சங்கம் தான். 1979 நான் தான் பொதுச்செயலாளர். ஒரே தொழிற்சங்கம், வேறு தொழிற்சங்கமே கிடையாது சிவில் சப்ளைஸில். 3வது ஊதியக்குழு பரிந்துரை எங்களுக்கு கொடுக்கல. போராட்டத்தை அறிவிக்கிறோம். 17/3 போராட்டத்தை அறிவிக்கிறோம். 21ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக், 21/3 ஸ்ட்ரைக், 29 வரையும் ஸ்ட்ரைக் நடக்குது. ஒரு மில்லு ஓடலை, ஒரு ரேஷன் கடை ஓடலை, திறக்கலை, ஒரு ஆஃபீஸ் திறக்கலை, எதுவுமே திறக்கலை. எங்களை பேச்சுவார்த்தையை கூப்பிட்றாங்க. பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்றோம். எல்லாருக்கும் சந்தோஷம், மிகப்பெரிய வெற்றின்னு. நைட்டு 10:30 மணிக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஜெயிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. 3250 பேர் ஜெயிலில் இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 3250 பேர் ஜெயிலில் இருந்தான். நீங்களாம் போவீங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 3250 பேர் ஜெயிலில் இருந்ததுனால தான் அன்றைக்கு 3வது ஊதியக்குழு கிடைச்சிது. இன்னைக்கு 7வது கிடைச்சிருக்கு, 8வது வரப்போகுது. அந்த சம்பள உயர்வு இன்னைக்கு அவனுக்கு கிடைக்குதுன்னா அன்னைக்கு அந்த 3250 பேர் ஜெயிலுக்கு போனவன் தான். அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஜெயிலேருந்து வெளில வந்துட்டாங்க. அன்னைக்கு 29ஆம் தேதி நைட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் அத்தனை பேர்கிட்ட 3250 பேருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் இருக்கு. ஜெயிலில் கொண்டு கொடுத்துட்டாங்க. சஸ்பென்ஷன் ஆர்டர் ஜெயிலில் கொண்டு கொடுத்தாச்சு. 10:30 மணிக்கு நாங்கள் திங்க் பண்ணுறோம், ஐயோ நாளைக்கு வேலைக்கு போக முடியாத, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தலையை பிச்சுக்கிறோம்.
தொழிற்சங்கம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துங்க. 11 மணிக்கு ஒரு பெண் அதிகாரி சந்திரலேகா ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு போகணும். அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். யார் போகிறது? எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா பெண் அதிகாரி, அவங்க வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு. தைரியமாக நான் தான் போனேன். 11 மணிக்கு போய் கதவை தட்டினேன். சந்திரலேகான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க எதுவுமே சொல்ல, வாங்க அப்படின்னாங்க. உள்ளே போய் உட்காந்தோன்னா என்ன செய்யணுன்னாங்க. மேடம் ஒரு தப்பு பண்ணிட்டோம்மா. என்னண்ணா? மேடம் எல்லா பேச்சுவார்த்தை நடத்தினா வெற்றி பெற்றோம். இந்த 3700 பேருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் இருக்கு, நாளைக்கு அவன் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு. ஆமாம், ஏன் நீங்கள் அங்கே சொல்லலை அப்படின்னாப்புல. சாரி மேடம், நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, இந்த ஃபோன்லாம் கிடையாது, சுத்தணும். 1979 இப்படி சுற்றுற ஃபோன் தான் இருக்கும். 1.25 மணி நேரம் சுற்றுறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எஸ்ஆர்எம் ஆஃபீஸுக்கும் அந்த எஸ்ஆர்எம்முக்கு ஃபோன் போடுறேன். ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுறாங்க. சில எஸ்ஆர்எம் கிடைக்கல. ஒரு உதாரணத்துக்கு மதுரைக்காரர் கிடைக்கலன்னா திண்டுக்கல் ஆரம்புக்கு போட்டு மதுரைக்கு சொல்லிடுங்க. நாகர்கோவில் கிடைக்கலையா, திருநெல்வேலிக்கு போட்டு நாகர்கோவில் சொல்லிடுங்க. சொன்னதுனால தான் மறாவது அத்தனை பேர் 3250 பேர் வேலைக்கு போனான். எதுக்கு சொல்ல வரேன்னா, தொழிற்சங்கம்னா அந்த தொலைநோக்கில் இருக்கணும். நம்ம கொஞ்சம் நான் ஏமாந்துருந்தோம், போராட்ட வெற்றி, நம்ம ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டைடிங் மாதிரி ஆகிடும். இதெல்லாம் அனுபவ ரீதியாக எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் இந்த ஐஎன்டிசி தொழிற்சங்கம். இதை யாரும் சாதாரணமாக நீங்கள் இடம் போட்டுறாதீங்க. உங்களுக்காண்டி என்ன வேணுமாலும் சேர்த்து காத்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பல தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறோம். அதாவது நேரடியாக சம்பளம் கொடுக்கணும். ஏன் நீ டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் கொடுக்குற? டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் கொடுத்து அங்கேருந்து நமக்கு பணத்தை விட நேரடியாக நீ 5 பைசா குறைச்சி கூட கொடு, அதை பற்றி கவலை கிடையாது. நீ 3 ரூபா 50 பைசா கொடுக்குறியா, 3 ரூபா 40 பைசா கொடு, நேரடியாக கொடு. ஏன் நேரடி சம்பளம் கேட்குறோம்னா, நம்ம ஒரு அரசு ஊழியர் ஆயிடுறோம். நேரடி சம்பளம் கொடுத்தாச்சுன்னா கவர்மெண்ட் பிஎஃப் பிடிக்கிறான், கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் போடுறான், நாளைக்கு பென்ஷன் கொடுக்குறான், பிஎஃப் கொடுக்குறான், கிராஜுவிட்டி கொடுக்குறான். ரெகுலர் எம்ப்ளாயிஸுக்கு என்னென்ன அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகையோ, நீங்கள் உங்கள் டிஎம் இருக்காரு, அந்த டிஎம்க்கு என்ன சலுகையோ அந்த சலுகையை பெறக்கூடிய வாய்ப்பு சாதாரணமாக டைரக்டாக சம்பளம் விட்டாலே போதும். சிஐடிலாம் பர்மனன்ட் பண்ணுங்கிறான். நீ பர்மனண்டே பண்ண வேண்டாம், நேரடியாக இடைத்தரகர் இல்லாமல் சம்பளத்தை கொடு, அது போதும். இதே போல தான் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் கிட்டத்தட்ட 10,000 பேர் சுமைத்துக்கு தொழிலாளர் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி கொடுத்த சம்பளத்தை மாற்றி தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். நேரடியாக சம்பளம் அவனுக்கு எல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, கிராஜுவிட்டி கிடைக்குது, பிஎஃப் கிடைக்குது, பென்ஷன் கிடைக்குது, எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்குது, ஹெல்த் ஸ்கீமும் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு அந்த ஹெல்த் ஸ்கீமுக்கு பதிலாக தான் இஎஸ்ஐ. இஎஸ்ஐயில் என்னென்ன நன்மை இருக்குன்னு பார்த்துங்க. அந்த இஎஸ்ஐ திட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதாவது உங்களுக்கு லீவு நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு 10 நாள் அங்கே அட்மிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு லீவு உண்டு. லீவு அதாவது இந்த நிர்வாகத்துக்கு அந்த யார் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் இருக்கட்டும், இல்லை நம்ம மேஸ்திரியாக இருக்கட்டும், அவருக்கு லீவு கொடுக்கணும். அதே போல் அடையாள அட்டை கொடுத்துட்டாங்களா உங்களுக்கெல்லாம்? அடையாள அட்டை வாங்கிக்கணும், அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு போய் நேராக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய மனைவி, மகன், மகள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய திட்டம் தான் அது. இப்போ ஏசியில் போய் அட்மிட் ஆகிறீங்க, ஒரு பைபாஸ் பண்ணணும், அவன் பண்ண மாட்டான். எங்கே அனுப்புவான்னு கேட்டிங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவான். நீங்கள் பயப்படாதீங்க, ஏன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறான்னா அந்த கோடிக்கு லட்சக்கணக்கான பணம் கேட்பான்னு. ஒரு பைசா உங்கள்கிட்ட அப்போலோ ஹாஸ்பிட்டல் கேட்காது. அத்தனை பணத்தையும் அந்த இஎஸ்ஐ கார்பரேஷன் அங்கே கொடுத்துரும். மிகப்பெரிய சோசியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு திட்டம். அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தை இந்த தொழிலாளருக்கு பெற்று தந்தது ஐஎன்டிசி தொழிற்சங்கம் தான் என்பதை பெருமையாக சொல்ல கடமைப்பட்டது. அதுக்கு பிறகுதான் மற்றவனுக்கு கிடைச்சது.
முதல்ல ஐஎன்டிசியில் இருக்கிற சென்னை மண்டலத்தில் இருக்கிற இந்த தொழிலாளர் மட்டும்தான் இஎஸ்ஐ வாங்கினாங்க. அதுக்கும் பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாகினுடைய சுமைக்கு தொழிலாளர்கள் இந்த பென்ஷன் இதை வாங்கிட்டு இருக்காங்க. அதுபோல் இதே போல் பென்ஷன் நம்ம தான் வாங்கியிருக்கிறோம். மற்ற தொழிற்சங்கம் இன்னும் பென்ஷன் வாங்கி கொடுக்கல. இன்றைக்கி பென்ஷன் எத்தனை ப்ரொப்போசல் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டாலோ நீங்கள் வந்து ஒருத்தர் இறந்து போனாலோ உங்கள் எம்ப்ளாயர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர், அவன் அந்த ப்ரொப்போசலை கையெழுத்து போடணும். பென்ஷன் ப்ரொப்போசலாக இருந்தாலும் சரி, செட்டில்மெண்ட் ப்ரொப்போசலாக இருந்தாலும் சரி கையெழுத்து போடணும். டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் என்ன சொல்கிறான், நான் இந்த டிரான்ஸ்போர்ட்டை விட்டு போயிட்டேன், நான் கையெழுத்து போட முடியாதுங்கிறான். என்ன பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுங்க. அதையும் மீறி அந்த ரீஜனல் கமிஷனை பார்த்து இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரி தொழிற்சங்கம் நீங்கள் சர்டிஃபை பண்ணுங்க. நான் தான் பண்ணுறேன். இப்போ நல்லா தெரிஞ்சுங்க. தொழிற்சங்கம் சர்டிஃபை பண்ணி உங்களுக்கு பென்ஷனோ, அந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு பெனிஃபிட்ஸோ, இறந்து போனவங்களுடைய பெனிஃபிட்ஸோ, ஏற்கனவே இந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் பீரியடில் நீங்கள் இருந்திருந்தால் இன்னைக்கு தொழிற்சங்கம் தான் அது சர்டிஃபை பண்ணுது. தொழிற்சங்கம் சர்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இன்னைக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நான் அந்த மாதிரி தொழிற்சங்கம் வந்து கையெழுத்து போடக்கூடாது. அவங்களுடைய முதலாளி தான் கையெழுத்து போடணும். அதெல்லாம் இன்னைக்கு மாற்றி நம்ம உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தொழிற்சங்கத்துக்கு இன்னொரு உரமாக இருங்க. தொழிற்சங்கத்துக்கு ஒழுங்காக சந்தா கட்டுங்க. இந்த கூட்டம் போடுறாங்க, தனியாக ஒருத்தருக்கு லோக கைது ரவியை லோக சொந்த செலவு செய்ய முடியுமா? நம்ம சந்தா தொகை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறோம். சந்தா தொகையை உயர்த்தணும். அதுக்கு ஒரு தீர்மானம் அன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை 240 ரூபா சந்தா தொகை வருஷத்துக்கு. 240 ரூபாங்கிறது பத்தாத ஒன்று. இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கேருந்து வந்து பொய்ச்சாளர் இது தலைவர் காலில் வர்றாருன்னா நீங்கள் காருக்கெல்லாம் ஒன்று கொடுக்கணும். ஒரு டீசல் போடணுமா வேண்டாமா? அதுக்கு உங்களுக்கு செலவு தானே, மற்ற செலவெல்லாம் கிடையாது. உங்கள் தலைவருக்கு எந்த செலவுமே கிடையாது. தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி எந்த தலைவரும் நீங்கள் பார்க்க முடியாது. என் காரில் தான் வருவேன். இப்போ எடுக்கணும்னா ஒரு கார் எடுக்க சொன்னோன்னு எடுக்க மாட்டீங்களா? 5000 ரூபா ஆகும். டீசல் மிஞ்சி போனால் 2000 ரூபா போட போகிறீங்க. முடிஞ்சு போச்சுக்காத. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா செலவினங்களை குறைக்கிறதுக்கு. ஆகையால் இந்த மாநில பொதுக்குழு இப்போ இங்கே உள்ளவங்க கையெழுத்து போட்டிங்க, மற்றவங்களாம் கையெழுத்து வாங்கிட்டு இது மாநில பொதுக்குழு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஆகையால் 240 ரூபாங்கிறத ஒரு வருஷத்துக்கு 500 ரூபான்னு மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஓகேயா? ரைட். கோவிந்தன் 240 500 ரூபாயை மாற்றி தீர்மானம் போட்டுருங்க. அதே போல் டாஸ்மாக் சுமை தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாறி இருக்கிறதுனால பொதுச் செயலாளரும் பொருளாளரும் கூட்டாக சேர்ந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் 2 பேரும் சேர்ந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கவர்மெண்ட் வங்கியில் வந்து கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பொதுக்குழு அங்கீகாரம் வழங்குகிறது. ஓகே, ரைட். டாஸ்மாக் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து ஒப்பந்ததாரர்கள் சம்பளம் வழங்குவதற்கு பதிலாக டாஸ்மாக் நிறுவனமே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டுமாய் இப்பொதுக்குழு டாஸ்மாக் நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறது. இதெல்லாம் நல்லா கைதட்டுங்க. இது முக்கியமான தீர்மானம். இதை வலியுறுத்தி மற்ற தொழிற்சங்கம் கூட வந்தாங்கன்னா இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகலாம். மற்ற தொழிற்சங்களுடைய கோரிக்கை நிரந்தரம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்வசாதாரண நிரந்தரம் கொடுத்துட மாட்டான். அது எனக்கு தெரியும். நான் 45 வருஷம் வந்து ட்ரேட் யூனியனில் இருக்கேன். நான் இந்த இதில் மட்டும் இல்லை, சர்க்கரை ஆலையை வந்து எவ்வளவோ நடத்தி பார்த்துட்டு சர்க்கரை ஆலை நான் தான் தலைவர், சிவில் சர்வீஸ் நான் தான் தலைவர், தமிழ்நாடு ஐஎன்டிசிக்கு நான் தான் பொதுச்செயலாளர், அகில இந்திய ஐஎன்டிசிக்கு செயலாளர். அந்த அனுபவத்தின் அடிப்படையை சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். அடுத்தது நீங்கள் சில கோரிக்கைலாம் இங்கே சொன்னாங்க. யார் ரவி பேசும்போது சொன்னார், சரவணன் பேசும்போது சொன்னார். டாஸ்மாக் கிடங்கில் தொழிலாளர்களின் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, உணவருந்த இடம், கழிவறை, வாகன நிறுத்தம் போன்றவைகள் இல்லாததால் சில குடம்ல இல்லை, சில குடம்லாம் ஏற்கனவே நம்ம தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஏற்கனவே நடந்த பொதுக்குழு நடந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பல கிடங்குகளில் ஓய்வறை கட்டினாங்க, திரும்ப ஃபுல்லாக கட்டிட்டாங்க. அதுக்கு காரணம் ஐஎன்டிசி தான். நல்லா தெரிஞ்சுங்க.
திருமழிசையில் கட்டி மூணு குடோனுக்கும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தது. அன்றைக்கு இந்த நிர்வாகத்திடம் ஐஎன்டிசி தொழிற்சங்கம் கோரிக்கை கொடுத்த அடிப்படையில் தான் செஞ்சாங்க. எங்கெங்கே செய்யலையோ அங்கெல்லாம் செய்வதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் இஎஸ்ஐ ஃபெசிலிட்டிஸ் அதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு இந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். அதேபோல் போக்குவரத்து ஒப்பந்ததாரர்கள் டாஸ்மாக் சுமைக்கு தொழிலாளர்கள் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பில் ஒரு தப்பு பண்ணுறாங்க. இன்னும் சில டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் தப்பு பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 10,000 மாத சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட 1,200 ரூபா பிடிக்கணும். அவன் 1,200 ரூபா போடணும். 2,400 ரூபாய் இங்கே கட்டணும். ஆனால் என்ன பண்ணுறான், சில பேர் 1,400 ரூபா பிடிச்சி அந்த 1,200 ரூபாயிலேருந்து 600 ரூபா அவன் பணம்னு போட்டுறான். அது தப்பு. அந்த மாதிரி யார் செஞ்சிருந்தாலும் அதை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். கண்டிப்பாக அது வந்து 100% நிறைவேறக்கூடிய தீர்மானம். அது நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு கிடங்களையும் நீங்கள் பார்த்து எவ்வளோ பிஎஃப் பிடிக்கிறான், எவ்வளோ கட்டுறான், அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் 52 கொடுத்தாரு, கேஸ் போட்டோம், 5 லட்ச ரூபா கட்டணும். அந்த டிரான்ஸ்போர்ட் தப்பு பண்ணத 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கட்டணும். அதுபோல் நீங்கள் இதுல நீங்கள் முனை பாருங்க. ஏதோ வந்து இப்போ லோகம் என்னன்னா ஒன்று தான் சொல்லுவார், இந்த சம்பளத்தை கூட்டணும், கூலியை கூட்டணும், எவ்வளோ வந்து பிடிக்கிறான் பிஎஃப், எவ்வளோ கட்டுறான், அதே இஎஸ்ஐ எவ்வளோ பிடிக்கிறான், எவ்வளோ கட்டுறான். இதுதான் தொழிற்சங்கம். இதுதான் அந்தந்த கிடல இருக்க தொழிற்சங்கம் பார்க்க வேண்டிய வேலை. செல்வராஜ் எல்லாம் ரவியெல்லாம் சேர்ந்து அதை பாருங்க. அது தப்பு நடந்திருந்தா அதை நம்ம திருத்தறதுக்கு வழி இருக்கு. திருத்திட்டோம். இந்த இப்போ கோவிந்தன்குடம்ல 10 லட்ச ரூபா, அப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா கிட்டத்தட்ட அவன்கிட்ட வந்து பிடிச்சிருக்கோம். ஏன் விடுறீங்க? 15 லட்சம் வந்துன்னா 50 பேருக்கு பிரித்து போடுவான்ல, அதுக்கு வட்டி கிடைக்கும்ல. வட்டி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பணம் டெபாசிட் பண்ணாலும் இந்த வட்டி வராது. பிஎஃப் ஏன் அப்படின்னு கூட சில பேர் கேட்டீங்க ஒரு காலத்தில். பிஎஃப் பணத்தை எடுக்காதீங்க, அந்த வட்டி எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு 7.85%, ஒரு காலத்தில் 10.1% வரை இருந்தது. வருஷம் வட்டியை மாற்றுவாங்க, கூட்டுவாங்க, குறைப்பாங்க. போன வருஷம் 9.1%. எவன் தான் பேங்க் கொடுக்குறான் உங்களுக்கு சொல்லுங்க.